எனக்கு ஒரு வண்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றியா? முதல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன் நீ சாங் சான்சுவனை உன்னோட டென்னிஸ் கிளப்ல ரெக்ரூட் பண்ணிருக்கேன்னு. ஆமா, அவன் இப்ப புதுசா டென்னிஸ் விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான். நீ முதல்லயே என்கிட்ட சொல்லியிருக்க சாங் சான்சுவன் பேட்மிண்டன்ல ஒரு பெரிய ஆளா வருவான்னு. ஆனா என்னோட பார்வையில 10ல் 9 பேர் ஜின் ஈயை தான் பாப்பாங்க. நீ இதை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் உங்களை மாதிரிலாம் ப்ரொஃபஷனல் ஒன்றும் கிடையாது. அவன் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா விளையாடுறத வச்சு நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் அந்த முடிவு எடுத்தேன். உன் வார்த்தைகள்லாம் ரொம்ப ரிசர்வ்டா இருக்கு. ஆனா ஜியாங் ஜி என்கிட்ட சொன்னாரு நீ வைஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ்ல அத்லெட்ஸ் மேல கரெக்டா பெட் கட்டுவேன்னு. நான் யாரையாவது ப்ரிஃபர் பண்ணனா கண்டிப்பா அவங்க ஒரு ஸ்மார்ட் பீப்புளா தான் இருப்பாங்க. நிறைய பேர் அத்லெட்ஸ் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லாம இருக்காங்க. அவங்க பிசிக்கலா ஸ்ட்ராங்கா சிம்பிள் மைண்டடா இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனா நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியை ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதுல நிறைய அத்லெட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க டெய்லி ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அவங்க டஃப்பா இருக்கணும், ஏன்னா லேசி ஆயிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்மார்ட் பீப்புள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்களோட திறமைய வளர்த்துக்கிறாங்க. ஜின்னியும் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன்தான். ஆனா அவன் மேட்ச் விளையாடும் போது அவ்வளோ சீரியஸ்னஸா இருக்க மாட்டான். அது அவ்வளோ புத்திசாலித்தனமும் கிடையாது. சாங்சுவான் அப்படி கிடையாது. அந்த சிம்பிள்னஸ், ஸ்ட்ராங், ஒரு டிட்டர்மினேஷனோட இருப்பான். லியாங் யுவான், நீ உன்னோட டென்னிஸ் கிளப்பை நல்லா மெயின்டைன் பண்ணு. ஏன் வேலையை எடுத்துறாத. அப்படின்னா ஒத்துக்கிறீங்களா? சான்சுவான் உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கானா இல்லையான்னு கேட்டா நீங்க அதை கண்டிப்பா இல்லைன்னு தானே சொல்வீங்க. அந்த விஷயத்துல எங்களுக்குள்ள புரிதல் இல்ல. என்னோட கருத்து என்னன்னா சாங் சான்சுவான் நல்ல வளர்க்கப்பட்ட குதிரை. நான் என்ன நினைக்கிறேன்னா யாரோட கெரியரையும் யாரும் பலி கொடுக்க மாட்டாங்க. நான் ஏமாலியா இருக்க விரும்பல. உன்னோட ஐடியாக்கள் பெருசா இருந்தாலும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நல்ல வளர்ந்த குதிரை எல்லாத்தையும் ஜெயிக்காத. கோச் சொல்றத கொஞ்சம் கேட்கணும். ஜாங்யான் அவன் பழைய கிளப்ல இருந்து வெளியே வந்துட்டான். நம்ம நாட்டோட 10 சிறந்த டென்னிஸ் கோச்சஸ்ல அவனும் ஒருத்தன். அவன் பெய்ஜிங்ல தான் இருந்தான். நீ முடிஞ்சா அவனை ஷென்சனுக்கு வர சொல்லு. அப்போ உன்னோட கிளப்ல நிறைய பேர் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம கரண்ட் கோச்சோட சேலரி 4 lakhs. ஆனா இவருக்கு 1 million தரணும். வேங்குக்கு பதிலா வேற ஒரு கோச் வேணும்னா நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்க மாட்ட. நீங்க இங்க 1 மாசமா வேலை பாக்குறீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமா விக் மேட்டர்ல எல்லாரும் நீங்க யங்காவும் கற்பனை திறத்தோட இருக்கீங்கன்னு பாராட்டுறாங்க. உங்களை பெர்மனன்ட் ஸ்டாஃபா மாத்த எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இங்க உங்களுக்கு வேலை பார்க்க எப்படி இருக்கு? காலேஜ் முடிச்சுட்டு 9 to 6 டைமிங்ல வேலை பார்க்கறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இங்க எப்பவும் ஒரே வழியில தான் வருவேன். லஞ்ச் அலவன்ஸும் டிராவல் அலவன்ஸும் அவங்க கொடுத்துருவாங்க. நான் வரும்போது எனக்கு நல்ல வேலை காத்திருக்கும்னு நம்புறேன். என் கொலீக்ஸ் எல்லாரையும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 1 மாசமா நான் அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க எல்லாரையுமே நான் என்னோட வாழ்க்கையில இருக்கிற உறவினர்களா தான் இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த வேலை நிரந்தரமானதுன்னு தெரிஞ்சுதான் எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. நிரந்தரம்னா ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றது தானே? ஸ்டேபிளா இருக்கிறது ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பான விஷயம் தானே? இல்ல இல்ல இல்ல, ஸ்டெபிலிட்டி மூலியமாலாம் செக்யூரிட்டி வந்துராது. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது, ஒரே ஒரு விஷயத்தை தவிர. நீ இப்ப மாற்றத்தை தானே சொல்லிட்டு இருக்க? இல்ல, நான் பணத்தை தான் சொல்றேன். டைரக்டர் க்ளோயி, நான் மாசம் வெறும் 5000 ரூபாய் தான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். கார்ப்பரேட் கம்பெனிக்கு போய் ஒரு மேனேஜரா ஆனனா எனக்கு மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அப்புறம் எதுக்காக நான் இங்க வரணும்? லியாங்டோ, கொஞ்சம் பொறு. நீ என்ன சொல்ல வர? நீ வேலையை விட்டு நிக்க போறியா என்ன? ஆமா, நான் ரிசைன் பண்ண போறேன். இந்த ஜாப் எனக்கு ரொம்ப ஃபன் ஃபீலாலாம் இல்ல. நீ எதுக்கு இங்க வந்த? நான் வேலையை விட்டுட்டேன். அதை உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆமா ஆமா, ஐ எம் ரியலி வெரி சாரி. சாரி. யா தெரியும் எனக்கு. அவ இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இனிமே இந்த மாதிரி ஆளுங்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஐ எம் சோ சாரி. நாம ஒரு நாள் லஞ்சுக்கு போலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வைன் இருக்கும்ல, அதை நான் அனுப்பி வைக்கிறேன். சிஸ்டர், அவரோட வைனை வாங்காதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். அங்க எனக்கு எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? 1 மாசத்துக்கு மேல என்னால வேலை செய்ய முடியாது.
பெரிய கம்பெனிக்கு போனா நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். டிராவல் அலவன்ஸ், லஞ்ச் அலவன்ஸ், இது எல்லாத்துக்கும் காசு கிடைக்கும். இந்த கம்பெனி ஸ்போர்ட்ஸ் கோர்ட், நெயில் சலூன் மட்டும் தான் வச்சிருக்கு. இங்க எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது. இந்த கம்பெனில நீ நிரந்தரமா வேலை பாக்குறேன்னு நம்ப வச்சு 24 மணி நேரமும் வேலை வாங்குறாங்க. அதனால நான் இப்ப கேட்டரிங் மெனுவுக்கு போய் வேலை பார்க்கலான்னு இருக்கேன். பெரிய கம்பெனில இருக்கிற கேஃபிடேரியாக்கு வேலைக்கு போகணும்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் மட்டும் கிடையாது, நமக்கு ஃப்ரீயா நிறைய கிடைக்கும், வேலையும் கம்மியா இருக்கும். அதனாலதான் நான் அதுக்கு போலான்னு இருக்கேன். அதோட நீ வேலைக்கும் சீக்கிரம் வருவ, ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் இல்லையா? அதோட டின்னருக்கு ஓவர் டைம். நீ உன் நேரத்தை எவ்வளவு செலவு பண்ணி வேலை பாக்குறியோ அதுக்கான சம்பளம் உனக்கு கிடைக்கும். இந்த கம்பெனி பெரிய கம்பெனி. பழைய கம்பெனி உண்மையிலே ஒரு சின்ன கம்பெனி தான். நான் இந்த மாதிரி சின்ன கம்பெனில இன்னும் எவ்வளவு நாள் தான் வேலை பார்க்க முடியும்? என்னால முடியாது. அது மட்டும் கிடையாது, உங்க ஒர்க் ரிலேஷன்ஷிப்லாம் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆன மாதிரி இல்லையே. ஆமா ஆமா, நான் சக்சஸ்ஃபுல் கிடையாதுதான். ஓகேவா, உன்னோட பிளான் என்னன்னு என்கிட்ட சொல்லு. என்ன பத்தின மதிப்பே எனக்கு நல்லாவே தெரியும். அதனால ஷார்ட் கட்ல நான் போறேன். நீ இதுக்கு முன்னாடி 30,000 எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தல, அதை MCN ஆன்லைன் செலிபிரிட்டி கம்பெனிக்கு ட்ரைனிங் ஃபீஸா கட்டிட்டேன். இப்ப தெரிஞ்சுக்கோ, நான் லைவ் ஸ்ட்ரீம் கான்ட்ராக்டரா ஆயிட்டேன். நான் உன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். எத்தனை MCN ஆன்லைன் செலிபிரிட்டிஸ் கம்பெனிஸ ஸ்கேம் பண்றாங்கன்னு தெரியுமா உனக்கு? பணம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, மத்தவங்க உன்னை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. அதையும் உனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு தெரியல. நீ என் புத்திசாலித்தனத்தை ரொம்பவே இன்சல்ட் பண்ற. நான் ஆன்லைன் செலிபிரிட்டியா மாறி உன் 1 வருஷ சம்பளத்தை ஒரே நாள்ல சம்பாரிச்சு காட்டுறேன். எனக்கு கொடுத்த 30,000 ரூபாவை 10 மடங்கா உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன். இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இப்ப நீ தொண பேசாம இங்க இருந்து கிளம்பு. உன்னோட ஜாப நீயா தான் ரிசைன் பண்ணனு அந்த லியாங் ஷூ கிட்ட தெளிவா சொல்லிடு. அப்புறம் இனிமே இங்க வந்து எனக்கு வேலை வேணும்னு கேட்காத. எனக்கு இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நீ சீக்கிரம் கிளம்பு. போய் வேலையை பாரு, சீக்கிரம் கிளம்பு. நான் இப்பதான் பிசினஸ் ட்ரிப்ல இருந்தே வரேன். என்ன கிளம்ப சொல்ற? நான் உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கேன். வா வா வா, ரொம்ப தேங்க்ஸ். வா வா, சீக்கிரம் உள்ள வா. பாத்தியா, உன்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னல, வந்துட்டாங்க. நான் போயிட்டு வரேன் நியானக்கா. நீங்க நிறைய வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க. நிஜமாவா? நீ அடிக்கடி இங்க வந்துட்டு போ, சரியா? அவ உன் வீட்டுல போய் விளையாடட்டும். இந்த மில்க் ஃபிளேவர் ரொம்ப டேஸ்டா இருக்கு. கவலையெல்லாம் மறக்கிறதுக்கு ஒரே வழி சாப்பிடுறதுதான். ம், இப்ப என் சிஸ்டர் வேற வேலைக்கு ட்ரை பண்றாளாம். நல்லது தானே. ஏதோ நல்ல விஷயமா தான் தோணுது. அவளா சொந்தமா ரிசைன் பண்ணிட்டா அப்படின்னா உனக்கு பெருசா பிரச்சனை தர மாட்டான் தானே அர்த்தம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியுதா? லியாங் டோவோட கருத்து ஒரு பக்கம் விசித்திரமா இருக்கு. கம்பெனில இருந்து எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்க போறதில்ல. அவங்க உங்களை கம்பெனில வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்றா. நீங்க எல்லாம் டயர்ட் ஆகுற வரைக்கும் வேலை செய்யணும்னு சொல்றா. ஆனா அவளுக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது. பட் அவ பேசுற பேச்ச பாத்தியா எப்படி இருக்குன்னு? அவ சொல்ற காரணம் எல்லாம் கேட்காத. அவ சொல்ற கான்செப்டே கொஞ்சம் புத்துணர்ச்சி தர மாதிரி இருக்கு. ஆனா என்ன, அவளை நம்மளால நம்ப முடியாது. ஒருவேளை அவளால சாதிக்க முடியலனா அவ லியாங் ஷூவோட பொண்ணா எப்படி இருப்பா? அவ அவளோட திறமைய நல்லா வளர்த்திருக்கா. அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு அவ ரொம்ப பேசிட்டு போயிட்டா. ஒரு விஷயத்துல அவளுக்கு நல்ல மோட்டிவேஷன் இருக்கு. முதல்ல நான் நிறைய வேலைக்கு போயிட்டு கடைசியில் கிளப்ல ஜாயின் பண்ணிட்டேன். இருந்தாலும் என்னால் அதுல இருந்து வெளியே வரவே முடியல. வைஸ்பேஸ் பெரிய கம்பெனி, நான் ரொம்ப சின்ன பொண்ணு. ஒருவேளை சேலரி கம்மியா இருந்தாலும் நான் ஒரு சாம்பியனை மட்டும் உருவாக்கிட்டேன்னா அது எவ்வளவு நல்ல விஷயம்ல. நீ அப்படியெல்லாம் சொல்லாத. நீயும் லியாங் ஷூவோட பொண்ணுதான். இது ஏதோ ஜீனோட சாபோன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட் இந்த இடத்துக்கு சாப்பிட போலாமா? அது தூரமா? பக்கம்தான். சரி. செஞ்சுவான், ஆ? இன்னைக்கு ட்ரைனிங் போவாத. நாம எல்லாரும் இங்க இருக்கிறதுனால இன்னைக்கு நான் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன். அது ஜேஜோ, நான் இன்னைக்கு எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன். நீங்க எல்லாரும் போகணும்னா போங்க, நான் வரல. ரொம்ப ஓவரா பேசிட்டானா? செஞ்சுவான் உண்மையாவே ரொம்ப நல்லவன். நீயும் எங்க கூட வந்தன்னா உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைய தீர்த்தரலான்னு பார்த்தேன். முதல்ல நீ எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க கத்துக்க. நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு டென்னிஸ் மேல அவ்வளோ மரியாதை இல்லைன்னு தோணுது. என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. அவ 3 மாசத்துல என்ன ஜெயிச்சிட்டானா நான் பர்சனலா அவனுக்கு ட்ரிங்க் வாங்கி கொடுக்குறேன். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. நாம போறோம் தானே? கண்டிப்பா நீங்க போங்க. இன்னைக்கு நைட் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கா? அப்படின்னா பரவாயில்ல விடு, நான் ட்ரீட் வைக்கிறேன். வா, நாம போய் லஞ்ச் சாப்பிடலாம். சரி. ஹே ஹே ஹே, பார்த்தும் பார்க்காத மாதிரி போகாத. இது நீ தானே?
லியாங் யுவான் இந்த காம்படிஷன்னால வேலையை விட்டு நின்ட்டாங்க. முட்டாள்தனமா பேசாத. இது ஒன்றும் அவ தப்பு கிடையாது. அது எனக்கு தெரியும். அவ எங்க அப்பாக்கு பலிகாடு ஆயிட்டா. ஜியாங்ஜி, லியாங் யுவானோட எக்ஸ் பாஸ் யார் தெரியுமா? அது எங்க அப்பா தான். சாரி, அது யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா அந்த கிளப்புக்கு நீதான் ராஜாவா? வாயமூடு. இப்படி பேசுறவங்களை எனக்கு அப்படி பிடிக்காது. வெறுப்பண்ணா எதுக்கு என்கிட்ட வந்து பேசுற? வைஸ் ஸ்பேஸ்ல இருந்து லியாங் ரிசைன் பண்றது ரொம்பவே ப்ரீ பிளான் பண்ணது. அந்த போட்டியை பார்த்தா தெரியும். அதுக்கு நீயும் ஒரு காரணம். இப்போ எங்களோட டென்னிஸ் டீம் அவ கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாக்குறா. இதுக்காக தானே உன்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கா? சத்தியமா? என்ன சத்தியம் பண்ணியிருக்க? வேலைக்காக. இந்த வேலையா? அதாவது நான் இங்க வந்து ஆகாத வேலையெல்லாம் பார்க்கலானா? நீயே பார்த்தல, இது என்ன ஹை ப்ரொஃபைல் ஜாபா? அப்போ உன்னோட மோட்டிவ் தான் என்ன? அடுத்தவங்க எப்பவுமே கெட்ட எண்ணத்தோட தான் இருப்பாங்கன்னு சொல்லி முட்டாள்தனமா பேசாத. மற்றவங்களையும் நினைச்சு பாரு. நீயே ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருக்காத, சரியா? ஏதோ மிகப்பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். நான் இங்க டென்னிஸ் ப்ளே பண்ண தான் வந்திருக்கேன், வேற எதுக்காகவும் இல்லை. வாவ், சூப்பரா விளையாடுற. எனக்கு தெரிஞ்சு உனக்கு டென்னிஸ்ல எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எந்த வேலையை பார்த்தாலும் அதை சின்சியரா பார்க்கணும். அப்படி பார்த்தா எதுவுமே கஷ்டம் கிடையாது. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் இந்த டென்னிஸ் கிளப்புக்கு வர காரணம் என்ன தெரியுமா? அது உன்னோட கரியர் பிளானை மாத்துறதுக்கு மட்டும் கிடையாது. எனக்கும் அதுல ஒரு சுயநல காரணம் இருக்கு. அது என்னன்னா, நான் அந்த ஜின்னியை வின் பண்ணி உன்னோட ஜாபை நான் இழக்க வச்சிருக்கேன். தெரியும், எனக்கு தெரியும், அதில் என்னோட தப்பு எதுவும் கிடையாது. இருந்தாலும் உனக்கு நான் ஏதோ கடன் பட்டிருக்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. நீ ஏற்கனவே ரிசைன் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன்னு. அப்படின்னா உன்னோட ரெசிக்னேஷன் முன்னாடியே பிளான் பண்ணப்பட்டதா? ஆமா, நான் கொஞ்ச நாள் முன்னாடியே ரிசைன் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். உனக்கு இது அன்கம்ஃபர்டபுளா இருந்தா எனக்காக நீ இதை செய்ய வேண்டாம். இது உண்மையாவே உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் செய். ஜின்னியை ஜெயிக்கிறதுக்கான தகுதி எல்லாமே உனக்கு இருக்கு. அதனால தான் நான் விளையாட உற்சாகப்படுத்துகிற மாதிரி முதல் ஸ்டெப்பா இந்த ராக்கெட்டை நீ என்கிட்ட கொடுத்துருக்கல்ல, அது சரிதானே? நடந்த விஷயங்கள் எல்லாமே தான் நம்மள இங்க கொண்டு வந்திருக்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாமே முடிஞ்ச பிறகு நான் இதை பத்தி பேச விரும்பவே இல்லை. நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு நீ நினைச்சனா என்ன மன்னிச்சிரு. நீ உன்னோட மனசுல 1000 கணக்கு போட்டிருப்ப. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. முன்னாடி நீ என்ன ஒரு செஸ் பீஸ் மாதிரி நினைச்சிருக்க. பட் இப்ப இருந்து 3 மாசம் கழிச்சு கண்டிப்பா என்ன நீ ஒரு பெரிய ஆளா பாப்ப. இப்ப நான் சொன்ன மாதிரி 3 மாசத்துல ஜெயிச்சிட்டேன்னா உங்ககிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அது? பேட்மிண்டன்ல இருந்து டென்னிஸ்க்கு மாறி இந்த டீம்ல நான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன்னா நம்ம 2 பேரும் டேட் போலாம். டேட் போலாமா? ஆமா, டேட் போலாம். அது நம்ம எங்க போலாம்னா, போய் டின்னர் சாப்பிட்டு படம் பார்த்துட்டு மர்டர் மிஸ்டரி கேம் ஒண்ணா விளையாடலாம். செம்மையா இருக்கும். சும்மா ஒரு நாள் சுத்திட்டு வரலாம். நம்ம 2 பேர் மட்டும்.
ஓகே, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். ஓகே, நீ உன் ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணு. நான் கிளம்புறேன். பார்த்து ஜாக்கிரதை. ஆ ஆ. Yes! எழுந்துரு. இப்ப நான் பண்ண போறேன். பிரேக் எடுத்துக்கோ. போதும், ஒரு பிரேக் எடுத்துக்கோ. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ. நீயா சீக்கிரம் டயர்ட் ஆகாத. மறுபடியும் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றிய, தண்ணி குடிக்கல? குடிக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம். சரி, இதோ இப்ப சர்வீஸ் பண்றேன் பாரு. வேகமா கோச் வாங். உனக்கு டயர்டே ஆகலையா? உனக்கு தாகமே எடுக்கலையா? வேகமா கோச் வாங். கோச் வாங், என்ன? ஒரு நிமிஷம் இங்க வர முடியுமா? வரேன். இரு, நீ விளையாடு, இப்போ வந்துடுறேன். வெயிட் பண்ணு, வந்துட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? நான் பார்த்த வரைக்கும் இப்ப ரொம்ப பிராக்டிஸ் பண்ற மாதிரியே இருக்கா. உண்மைதான். ஜியாஜோ அவன் தினமும் சாங் சாங்சோனை எப்படி ஜெயிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஜென்ஸியும் தாயையும் அவங்க ட்ரைனிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேரும் கடுமையாக பயிற்சி எடுக்கிறாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற சாங் சாச்சுவான் நல்லாவே விளையாடுறான். அதுக்காக நீங்கள் இப்போவே சந்தோஷப்பட்டுறாதீங்க. பேட்மிண்டன் கை ரிஸ்டோடைய ஆக்ஷனை நம்பி இருக்கு. டென்னிஸ்க்கு நீங்கள் ரிஸ்ட்டை லாக் பண்ணணும். 2 கைனட்டிக் மோஷன்ஸும் வேற. இவன் ஆடுற ஸ்டைலை மாற்றிட்டானா மற்றவங்கள அவனால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஒருவேளை அவனால் மாற்ற முடியலன்னா அது கை ரிஸ்ட்டை ரொம்பவே பாதிக்கும். நீங்கள் உண்மையிலேயே நல்ல முறையில் நீங்கள் நினச்ச மாதிரி இந்த கிளப்பை மாற்றிட்டீங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அவங்க கூட இருக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. நீங்கள் ஒரு புது கோச்சை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்னால் இனிமேல் இங்கே இருக்க முடியாது. எனக்கு புரியுது.
நீங்கள் என்னை இங்கே இருக்க சொல்ல போகிறது இல்லையா? சும்மா ஒரு வாய்ப்பேச்சுக்காவது இருக்க சொல்ல போகிறது இல்லையா? அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? கோச் வாங், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டா? நான் உங்ககிட்ட இந்த கிளப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ அது முடியாதுன்னு தோணுது. நாம் ஒன்றா வேலை செய்ய முடியாதா? இது இப்படியே போச்சுன்னா நம்ம 2 பேருக்கும் மன கஷ்டம்தான் ஏற்படும். உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு நியூ கோச்சை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம கிளப் உண்மையாகவே அச்சீவ் பண்ணணும்னா நம்ம எல்லாரும் ஒரே கோலோட வேலை பார்க்கணும். நீ என்ன சொல்கிற? என்ன சொல்கிற? பழைய மேனேஜர்லாம் உன்ன மாதிரி ஆம்பிஷியஸாக இல்லை. ரொம்ப வருஷமாக இந்த இடம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ எனக்கு இந்த கிளப்பில் இருந்து ரிட்டையர்ட் ஆகி போகிற மாதிரி தெரியுது. நீங்கள் இந்த கிளப்பை ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் சென்டர் மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் சின்ன வயசு, நீங்கள் போய் நல்லா விளையாடுங்க. இனிமேலெல்லாம் என்னால் முடியாது. சரி, நான் கிளம்புறேன். இங்க பாருங்க, நான் இன்னும் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கர். இந்த தன்மையான வார்த்தையெல்லாம் நான் எதிர்பார்க்கல. பாய். பாய். நீ ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிருக்க, சோ உடம்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்க, சரியா? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தெரியும் நான் 3 மாசத்துல யாரையும் ஜெயிக்க முடியாதுன்னு. அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு பயிற்சியாவது எடுத்துக்கலாமே. என்ன சொல்ற? உனக்கு அந்த நம்பிக்கை இல்லையா என்ன? உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னா எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் காலையில் எழுந்ததும் முதல் வேலையே கிளப்புக்கு வரது தான். அது மட்டும் இல்லாமல் நேற்றை விட இன்னைக்கு நான் ஒரு புது மூசை கற்றுக்கிட்டேன்னு நம்பிக்கை இருக்கு. அதோட நான் தினமும் பெட்டர் ஆகிட்டே வர ஃபீலிங் என்ன ரொம்ப அடிக்ட் ஆகுது. வாவ், தினமும் அந்த மாதிரி தான் பெட்டர் ஆகணும். நீ இப்படி சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்க. எனக்கு அவுட்டோரில் டென்னிஸ் ப்ளே பண்ண ஆசையாக தான் இருக்கு. ஆனால் என்கிட்ட கோச் வாங்க என்ன சொன்னாருன்னா, இந்த டென்னிஸ் கேம் வந்து ஒரு ரொமான்ஸ் போட்டான். இந்த டென்னிஸ் வந்து 4 சீசனில் வர வெதர் மாதிரி இருக்கும்னு அவர் என்கிட்ட சொன்னார். நம்ம சம்மரில் விளையாடுற மாதிரி ஆட்டம்லேயும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்காது. ஈவினிங்கை விட காலையில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். காற்று வேகமும் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் வித்தியாசமாக இருக்கணும்னு சொன்னார். வாவ், இப்போ நீ சொன்ன விஷயங்கள் பத்தியெல்லாம் நான் இதுவரை யோசிச்சது கூட கிடையாது. அதுவும் உன்கிட்ட இருந்து இந்த மாதிரி ரொமான்டிக் வார்த்தை வரும்னு நினைக்கவே இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு நான் ஒவ்வொரு வாட்டியுமே உற்சாகமாக ப்ளே பண்ண ஆரம்பிப்பேன். கோச் வாங் ரிசைன் பண்றத பத்தி இப்பதான் பேசினாரு. எதுக்கு? ஆக்சுவலி நான் இப்போ புது கோச்சை அப்பாயிண்ட் பண்ண போறேன். ஏன்னா என்னோட பிளேயர்ஸ் எப்பவும் ஒரே ஸ்டைலில் விளையாடக்கூடாது. அதுக்கு நான் இப்போ மெயின் கோச்சை மாற்றி தான் ஆகணும். நான் உண்மையை தான் சொல்கிறேன். என்னோட கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் இந்த கிளப்புக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் இந்த கிளப்பை நம்ம இதே மாதிரி நடத்திட்டு இருந்தோம்னா நம்ம பெருசாக வளரவே முடியாதா? கோச் வாங்கோட திறமையும் டெக்னிக்ஸும் பழைய மெத்தட். நாம் இதை இப்படியே கண்டினியூ பண்ணோன்னா நம்மளால கடைசி வரை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாதா? எனக்கு புரியுது. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். நிஜமா சொல்றேன்.
என்ன ஓல்ட் வாங், நீங்க என்ன ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த கிளப்ல குழப்பத்தை உண்டு பண்றது லியாங்கியோவான் தான். இங்க இருந்து யாராவது போகணும்னா அவதான் போகணும். இல்லை ஜியாஜியோ, போன வருஷத்துலேருந்தே என்னுடைய உடம்பு ரொம்ப தளர்ந்து போச்சு. வயசாயிடுச்சுல்ல, அதனால தான் இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு காரணம் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நான் உங்ககிட்ட இருந்து தான் டென்னிஸே கத்துக்கிட்டேன். உங்களால சொல்லித்தர முடியலன்னா நீங்க அமைதியா இருங்க. அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். அட கடவுளே, உனக்கு எதுக்கு இப்போ இவ்வளோ கோவம் வருது? ஒவ்வொரு நாளும் உன்னை மக்கள் இந்த கிளப்போட இளவரசன்னு சொல்லணும்னு விரும்புறியா? இது வரைக்கும் அதை உன்னால் மாற்ற முடியலல்ல, அதை முதல்ல நீ மாற்றி காட்டு. நீங்க உங்க உடம்பு ரொம்ப மோசமாயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு, எங்க போய் வேலை பார்ப்பீங்க? அதை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் கவலையே பட வேண்டாம். என்கிட்ட ரிட்டையர்மெண்ட் பணம் இருக்குது, அது எனக்கு போதும் செலவுக்கு. நான் பட்னியாலாம் ஒன்றும் கிடக்க மாட்டேன். இன்னும் அதிக வயசாகிறதுக்குள்ள நான் என்னோடய வாழ்க்கையை கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். புரியுதா? சரியா? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கவலைப்படுறேன்னு நினைக்கிறியா? ஏய், உனக்கு ஒன்று சொல்கிறேன். லியான் யுவான் மற்ற மேனேஜர்ஸை விட ரொம்ப வித்தியாசமானவர். புரியுதா? நல்லா முயற்சி பண்ணி நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண. அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. அட, நீங்க வந்து 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள உங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. இங்க அவங்க நிம்மதியா இருக்க கூடாது. என்ன பேசுற நீ? குழந்தை பையலா இருக்கியே, எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அவளுக்கு இதுக்கு எந்த பெரிய சம்பந்தமும் இல்லை. நானே தான் வெளியே போறேன். இது என்னோட சொந்த முடிவு. நீ எதுக்காக இப்படி ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ற? சரி சரி விடு. சரி கிளம்பு, நம்ம 2 பேரும் சேர்ந்து கடைசியா ஒரு கேம் ஆடலாம். வாங்க வாச்சாவ். நீங்க என்ன கை விட்டுட்டு போறீங்களா இல்ல கிளப்ப கை விட்டுட்டு போறீங்களா? நான் உங்களை அப்படி சாதாரணமா விட மாட்டேன். நீ ரொம்ப அடிச்சிடாத ராஜா. யார் லைட் ஆஃப் பண்ணது? ஏய், மணி 10 ஆயிடுச்சு. மேனேஜர் லியாங் எலக்ட்ரிக் பவரை சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சாங் சான்சுவான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் உனக்காக காத்திருப்பேன். நீ போன பிறகு அதுக்கப்புறமா நான் கதவை மூடிடுறேன். இப்ப உங்களோட கரண்ட் ஃபாலோவர்ஸ் 4800 பேர் இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அது ரொம்பவே கம்மி. உங்களுக்கு நிறைய லைக்ஸ் வந்தாதான் அன்பாக்சிங் வேல்யூ இருக்கும். அப்புறம் அடுத்தது பெங் சிட்டில லிட்டில் பிரின்ஸ் பர்த்டே பார்ட்டி இருக்கு. ஓ, எழுந்து நில்லுங்க, நான் உங்களோட தடவை பாத்துக்கிறேன். உட்காருங்க. உங்களோட டோட்டல் இமேஜ் அவ்வளோ ஒன்றும் மோசமா இல்ல. பரவாயில்ல, வேணும்னா நீங்க ஒன்று செய்யுங்க. நீங்க ஒரு மிடில் கிளாஸ் இன்ஃப்ளூயன்சரா இருங்க. ரொம்ப வசதி இல்லாத பொண்ணு, ஆனா நல்ல ஸ்டாண்டர்டான லைஃப் ஸ்டைல் இருக்கவங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சரா டிரான்சிஷன் ஆனீங்கன்னா மார்க்கெட்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி சிஸ்டர் கேக்கே, நீங்க சைன் பண்ற வரைக்கும் நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் கேக்குறேன். இப்ப இருக்க நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸை வச்சு பார்க்கும்போது நீங்க இன்குபேஷன் ஸ்டேஜுக்கு தான் போக முடியும். 1 மாசத்துக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்றோம். உங்களுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் 1 மாசத்துல வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போடுறோம். நீங்க ஸ்கிரிப்ட பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். நான் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கேன். நோ ப்ராப்ளம். நான் எடிட்டிங்கும் டச்சப் கிளாஸஸும் முதல்ல எடுத்துட்டு இருக்கேன். இப்போதைக்கு பேசிக்கான ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்கு. உங்களுக்காக சில ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இதுல நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருக்கிறப்பெல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஷாப்பிங் பண்ணுங்க. நீங்க இந்த ஃபீல்ட்ல ஜெயிக்கணும்னா உங்களோட டேஸ்ட், ஸ்டைல், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே மாத்தணும். அதுதான் உங்களுக்கும் ஃபேன்ஸுக்கு நடுவில் இருக்க கம்யூனிகேஷனை கூட. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே செலக்ட் பண்ணுவேன். நிறைய பீப்புள் இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறது ஈஸின்னு நினைக்கிறாங்க. அது மூலம் நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. இந்த ஃபீல்டுக்கு கிரியேட்டிவிட்டி, காம்படிஷன், ப்ரெஷர் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். ஆனா மத்த ஃபீல்ட்ஸை விட ஈஸி தான். ஓகே, நான் இந்த வேலையை சிறந்த முறையில செய்வேன்.
உட்காரு. அப்படின்னா நான் உன்கிட்ட ஒரு சீரியஸான கொஸ்டின் கேட்டாகணும். நீ கரெக்டா பதில் சொல்லணும். உனக்கு ஏதாவது டார்க் ஹிஸ்டரி இருக்கா? அப்படி இருந்தா அதை என்கிட்ட ஓப்பனா சொல்லிடணும். ஏன்னா இந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க்ல வந்து ரொம்ப ஆபத்தானது உன்னோட டார்க் ஹிஸ்டரியும் ஸ்கேண்டலும். நிச்சயமா இல்ல. சட்டத்துக்கு புறம்பான எத்திக்கலி ராங்கான விஷயங்களை செய்ய மாட்டேன். அதாவது ப்ரொபேஷன் பீரியட்ல நீ உன்னோட பிஹேவியர்ல கவனமா இருக்கணும். இல்லாட்டி உன்னை பத்தின தப்பான செய்திகள் வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் ஒரு டவுட் இருக்கு. ஆன்டி ஃபேன்ஸ் 1-2 பேர் இருந்தாங்கன்னா அதுவும் உங்க கணக்குல வருமா? அப்படின்னா அவங்க யாருன்னு பார்க்கணும். உன்னை பத்தி அவங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றதையும் பார்க்கணும். என்ன அப்படி யாரும் இருக்காங்க? இல்ல இல்ல, சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். உனக்கு என்னாச்சு? 3 நாளா பிராக்டிஸ் வேற வரல, எதுவும் நிப்பாட்ட போறியா என்ன? நீ உன் வேலையை மட்டும் பாரு. கோச்சே போயிட்டாரு, அதுக்கப்புறம் எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்? என்னை பார்த்தா சாங் சாங்ஷுவன் மாதிரி தெரியுதா உன்கிட்ட இருந்து கற்றுக்க? நீ என்ன இன்னும் குழந்தை மாதிரியே பேசுற? சரி இரு, உனக்கு சில ஃபன்னான விஷயங்கள்லாம் காட்டுறேன். என்னோட பர்சனல் ஃபிட்னஸ் கோச் நல்லா இருக்கா? நான் கிளப்ல தான் அதை வச்சிருக்கேன். 202 உன்னை பத்தி சொல்லு. நான் என்ன கோச்சுன்னு சொல்லிக்க முடியாது. நான் உங்களை எப்பவும் ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா நீங்க எப்பவும் டயர்டா இருக்குன்னு தான் சொல்லிட்டே இருக்கீங்க. உன்னை எனக்கு ஹெல்ப் தான் பண்ண சொன்னேன், இந்த மாதிரி மாட்டி விட சொல்லலை. அவனுக்கு கோச் இல்லைன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கான். என்னால உங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங்ல ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ ஃப்ரீயாக இருந்தேன்னா உடனே கிளம்பி கிளப்புக்கு வா. மேனேஜர் லியாங் புது கோச் தேடிக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க. ஓல்டு வாங்க விட நல்ல கோச் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, கவலைப்படாத. நீ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இரு. நான் ஃபோனை வைக்கிறேன். ப்ரொபேஷன் பீரியட்ல நீ உன்னோட பிஹேவியர்ல கவனம் செலுத்தணும். இல்லனா உன்னை பத்தின நெகட்டிவான நியூஸ் வெளியே வர ஆரம்பிச்சிரும். நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால நம்ம நேர்ல பார்த்து பேசினா என்ன, பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறது நமக்கு நல்லது தானே. உனக்கு ராசி இல்லைன்னு நினச்சிக்கோ. நாளைக்கு 2:30 மணிக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்துடு. வரும்போது உன்னோட லைவ் ஸ்ட்ரீமிங் எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்துடு. வர ரெடியா நீ? சரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்ஸ்ட்ரக்டர் இப்போ வந்துருவாங்க. ஏரியல் யோகாவா? நான் இதுல தோத்து போயிடக்கூடாது. நமக்குள்ள இருக்க பிரச்சனையை தீர்த்துக்கணும்ல, அதனால பிரைவேட் யோகா டீச்சர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஃபீஸும் கட்டிட்டேன். இப்போ உன்னோட லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பி. நான் அதை என் வீட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். சரி, உன்னை லைவ் ஸ்ட்ரீம்ல பாக்குறேன். ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சிட்டியோட ஓட்டர்ஸ் யோகா ஸ்டுடியோல இருந்து லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் டியூட்டரை ஃபாலோ பண்ணி ஏரியல் கிளாஸை ஜாயின் பண்ணுங்க. பாடியும் எப்பவுமே ஃபிட்டா வச்சுக்கோங்க. பேசுறத விட்டு இப்ப ஆரம்பிக்கலாமா? மெதுவா ரிலாக்ஸா பொறுமையா பண்ணு. பொறுமையா ரிலாக்ஸா இரு. உன்னோட பிரீத்திங்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ இப்போ இந்த மாதிரி பண்ணணும். பொறுமையா பண்ணு. நீ எவ்வளவு நேரம் பேலன்ஸ் பண்ணி நிக்கிறேன்னு பார்க்கலாம். அப்படியே இரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. மெதுவா. என்னால முடியல. ஆரம்பத்துல ஸ்ட்ரெச் ஒழுங்கா பண்ணலையா, அதான் இப்படியே இருக்கு. உங்களோட வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் நன்றி. அதே மாதிரி பீச் ஸ்டுடியோவை எல்லாரும் ஃபாலோ பண்ணி இங்க வந்து யோகா கத்துக்கோங்க. நான் அப்புறமா உங்களை பார்க்கறேன். டாடா, பை பை. ஜாங் யான் இவர் நம்ம நாட்டிலேயே டாப் டென்னிஸ் கோச்சஸ்ல ஒருத்தர். 1 மில்லியன் கேக்குறாரு. இந்த உன்னோட பிரிண்டர் பேப்பர். இப்படி டென்ஷன்ல கால்குலேட்டர் பட்டனை உடைச்சோன்னா அப்புறம் திரும்ப கால்குலேட் பண்ண முடியாது. நேத்து நைட்டு நான் ஒரு எமோஷனல் மெயில் போட்டிருந்தேன் கிளப்பை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு. அத கோச் ஜாங்கியானுக்கு அனுப்புனேன் மீட் பண்ணணும்னு. நான் என்னோட நேர்மையான மனசை கொரியர்ல அனுப்பி அவரை மீட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கேன்னு சொன்னேன். வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம். அதுல இருந்து 1 ரூபாய் கூட அவர் கம்மி பண்ண என்ன மாட்டார். அவ்வளவு காசா?
பணத்துக்கு இப்படி ஆசைப்படுற ஆளுங்களை நம்ப முடியுமா? பணம்லாம் இங்க விஷயமே கிடையாது. அவரால கிளப் வளர்ந்தா அதுவே போதும். அதுவும் உண்மைதான். இப்போ பணம் தான் பிரச்சனையா இருக்கு. பண பிரச்சனையை சரி பண்ணிட்டா அவர் உடனே கிளம்பி வந்துருவாரு. ஆ, அம்மா, அந்த பசங்களாம் எங்க? அவங்க கோர்ட்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. சரி வா கிளம்பலாம். என் பின்னாடியே வா. இந்த வீக்கெண்ட்ல ஒய் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸோட ஆனுவல் மீட்டிங் நடக்க போகுது. ஸோ ப்ளீஸ் யாருமே ஆப்சென்ட் ஆகாம கலந்துக்கோங்க. கிளப் ஆனுவல் மீட்டிங்கா? அப்பா அதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலையே. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க திறமையை காட்ட தான் போகுதுன்னாரு. அதனால அடுத்த வருஷத்துக்கு அவங்களுக்கு நல்ல பட்ஜெட் கிடைக்கும். இது எல்லார்ட்டையும் யாசங்க கேட்குற மாதிரி தான். நீ நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிருக்க. நம்மள அவங்க கூப்பிட்டாலும் உடனே கிளம்பி ஆகணும். அப்புறம் இங்க யாருக்காவது தனி திறமை ஸ்ட்ராட்டஜி இருக்கா? ஏன்னா அதுக்கு பதிலாக பணம் வாங்கிக்கலாம்ல. இங்க யாரையும் போக வேணாம்னு சொல்லல. யாருக்கு போக விருப்பம் இருக்கோ போகட்டும். ஆனா நான் வரமாட்டேன். சரி, நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா என்கிட்ட பணம் இருக்கு, அப்புறம் நான் பார்க்க கூட அழகா இருக்கேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்கிட்ட பணமும் இல்லாம இல்லை. உங்களால எந்த உதவியும் இல்லைன்னா நான் உங்க கூட வரமாட்டேன். ஹேய், நாம ஒண்ணா ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? மேனேஜர் லியாங், புது கோச் எப்போ வராரு? ஒரு கோச் இல்லாமல் எப்படி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? ஓகே, நீங்களாவே பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே. சரி வாங்க நம்ம டபுள்ஸ் விளையாடலாம். ஆ, வாங்க சர்வீஸ் பண்ணுங்க. கவலைப்படாத, நான் உன் கூட வரேன். உனக்கு என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு? ஒருவேளை நீ அங்க என் கூட வந்து சண்டை போட்டனா நீ தோத்து போக மாட்ட. போன ஜென்மம் நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்கேன். அதான் நான் இங்க இருக்கேன். நான் வீட்டை விட்டு லேட்டாக தான் கிளம்புவேன். அதனால லேட்டாக தான் வருவேன். நீங்கள் உள்ளே போங்க, நான் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஆமா, வா, நம்ம சீக்கிரம் உள்ள போலாம். போலாம், பார்ட்டி அட்டெண்ட் பண்ணி ஜாலியா இருக்கலாம். வா, பார்ட்டி களை கட்டும் போது. Cheers. Happy collaboration. ஹலோ மிஸ்டர் ஹூ, இந்த பக்கமா வாங்க. ஹாய். ஹாய், நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல? ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க வாங்க, இங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? ஹாய். சார் இவன் வந்திருக்கா? இது வேலைக்கே ஆகாது. சரி, நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் டேவிட். ஹலோ சார். சியர்ஸ். Hey, hi Mr. He. இந்த பக்கம் வாங்க. வரேன் வரேன் வரேன். அது லியாங் யுவான் தானே? நீ எதுக்கு இங்க வந்த? கிளப்புக்கு பட்ஜெட் அப்ரூவல் வாங்குறதுக்கும் அப்புறம் உங்களுக்கு ஹலோ சொல்றதுக்கு வந்தேன். பட்ஜெட் விஷயம்னா ஆபீஸ் தானே போகணும். இங்க எதுக்கு வந்த? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இங்க வந்தது மிஸ்டர் காவை பார்க்க. இந்த சின்ன விஷயத்துக்கு நீ பிரசிடென்ட் வரைக்கும் போகணுமா என்ன? நீங்க என்னோட ப்ரொபோசலை பத்தி எதுவுமே சொல்லல. அப்புறம் இன்னைக்கு கம்பெனியோட ஃபிஸ்கல் இயர் மீட்டிங் நடக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பணத்தை பத்தி பேசணும் இல்லையா? சப்போஸ் உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னா என்னை பார்க்காத மாதிரி போயிடுங்க. சரி, ஓகே, நானே கிளம்புறேன். நான் மிஸ்டர் காவுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்க விரும்புறேன். ஒர்க் ஸ்டேஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ அவங்க ஒர்க் ஸ்டேஷன் எக்ஸ்பென்சஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துக்கணும். மற்ற டிபார்ட்மெண்ட் இதுல நீ எங்க இருக்க? தலையிடாது.
ஆனாலும் மிஸ்டர் காவ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. இந்த புது வருஷத்துல நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எல்லாரோடையும் ஒத்துழைச்சு கடினமா உழைக்கும். ஓகே, சரி சரி. இந்த வருஷம் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கடுமையா உழைக்கட்டும். நீங்க இந்த ஈவெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் யங் காவ். சரி, அப்ப அடுத்த எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பேச போகுது? நான் லியாங் யுவாங்க இப்பதான் இந்த பார்ட்டியில பார்த்தேன். லியான் யுவான், நீங்க எங்க இருக்கீங்க? லியாங் யுவான் எதுக்காக இங்க வந்திருக்காங்க? அவ சின்ன பொண்ணா இருக்க, அவளுக்கு வேலை இல்ல. நாம தான் ஒரு வாய்ப்பு தரணும். நல்ல விஷயம். குட். ஹாய் மிஸ்டர் கா. அடை வாங். மிஸ்டர் ஜி, ஹாய். லியாங் யுவான், நீ கம்பெனி விட்டு போயிட்டு தான் நினைச்சேன். ஆமா, நான் இப்போ யங் ஸ்பேஸ் டென்னிஸ் கிளப்புக்கு மேனேஜரா இருக்கேன். இங்க நான் வந்ததுக்கு காரணம் பட்ஜெட் அப்ரூவல் பண்ண. பட்ஜெட் அப்ரூவல்க்கா? அதுக்கே நீ கையில ஒயின் எடுத்துட்டு வந்திருக்க. சரி, உன்னோட நேர்மையை நிரூபிக்க நீ எத்தனை கிளாஸ் குடிக்கிறேன்னு பாப்போம். அப்படின்னா நம்ம எல்லா லீடர்ஸ்க்கும் நன்றி சொல்ற விதமா நான் 3 கிளாஸ் குடிக்கிறேன்.将世俗当理，任感情肆意人不再逃避，眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定能换你也相信？我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？